வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். ஹைகோர்ட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வழக்கு. 15 நாட்களுக்கு புதுவை மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்க அரசு தீவிரம். ராம் சில்க்ஸ் மற்றும் பிக் எஃப்எம் நடத்திய புதுவை பெண்கள் புதுமை பெண்கள் போட்டியில் பங்கு பெற்று மகளிர் உற்சாகம். வளர்ந்து வரும் நாடுகளில் உடல் பருமன் பிரச்சினை. சூசையப்பர் மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் டாக்டர் லியோ குணாலன் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் வருகிற 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையரை நியமித்து அதற்கான உத்தரவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதால் ஆணையரை நியமிக்கும் நடவடிக்கையில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. புதுவை அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது 6 மாதத்திற்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. ஆனால் 6 மாதம் ஆகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் கடந்த மாதம் உயர்நீதிமன்றத்தில் மேலும் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் 1 வாரத்திற்குள் மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்க உத்தரவிட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆளுநர் தற்போது ஊரில் இல்லை என்பதால் மாநில தேர்தல் அதிகாரி நியமனம் செய்யப்படவில்லை என்றும் எனவே மேலும் 1 வாரம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றார். இதனையடுத்து வருகிற 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையரை நியமித்து அதற்கான உத்தரவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கும் நடவடிக்கையில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. புதுவையில் புதுவை பெண்கள் புதுமை பெண்கள் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் 100கணக்கானோர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். மகளிர் தினத்தை கொண்டாடும் விதத்தில் புதுவை பெண்கள் புதுமை பெண்கள் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை புதுவை கம்பன் கலையரங்கத்தில் 92.7 பிக் எஃப்எம் நடத்தியது. பெண்களுக்கான இந்த பிரத்யேக நிகழ்ச்சியில் 100கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் பாட்டு, ரங்கோலி, சமையல் என பெண்கள் பங்கேற்கும் விதத்தில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடந்த புதுவை பெண்கள் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியை பிக் எஃப்எம் மற்றும் ராம் சில்க்ஸ் இணைந்து நடத்தினர். இந்நிகழ்ச்சியின் இடையே நடனம், கவிதை, மெஹந்தி போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. போட்டியின் நடுவர்களாக மாலதி மாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டின் நிர்வாகி பூங்குழலி கவிக்குயில், அகாடமி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வெற்றியாளர்களை தேர்வு செய்தனர். இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியை 92.7 பிக் எஃப்எம் நிறுவனத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். வளரும் நாடுகளில் உடல் பருமன் பிரச்சினை தலை தூக்க துவங்கி இருப்பதாக தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் டாக்டர் லியோ குணாலன் விளக்கமளித்தார். புதுவை சூசையப்பர் மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மூத்த மருத்துவர் மரியதாசு வரவேற்புரையாற்ற தலைமை நிர்வாகி டாக்டர் ரங்கநாத் அறிமுக உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட டாக்டர் லியோ குணாலன் உடல் பருமன் குறித்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், தேவைக்கு அதிகமான கொழுப்பு உடலில் சேர்வதே உடல் பருமன் அல்லது உடல் அதிகரிப்பு எனப்படும் என்றும் இதனை உடல் எடை அளவீடு மூலம் கண்டறியலாம் என்றார். BMI எனப்படும் உடல் எடை அளவீடு ஒருவரின் உயரம் மற்றும் எடையை கொண்டு கணக்கிடப்படுகிறது என்ற அவர், தற்போது உடல் பருமனின் விகிதம் பரவலாக வளர்ந்த நாடுகளில் குறிப்பாக நகரப்பகுதிகளில் பெருமளவில் அதிகரித்து வருகிறது என்றும் நகரமயமாதல், விரிவடைதல், சமூக நிதி அமைப்பு வளர்ச்சி, நாகரிக வாழ்க்கை முறை, கலாச்சார உணவு பழக்க வழக்க முறையினால் உடல் எடை அதிகரிப்பதாக தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் சர்க்கரை நோயாளிகள் சிகிச்சை பெறும் வகையில் MVR மருத்துவ மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளாக புதுவையில் மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள டாக்டர் வித்யா சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவமிக்கவர். சர்க்கரை நோய் சிகிச்சையில் ஈடுபட்டு வந்த டாக்டர் வித்யா MVR மருத்துவ மையத்தை திறந்துள்ளார். இங்கு சர்க்கரை நோயினால் உடலில் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளை கண்டறியும் அனைத்து முக்கிய பரிசோதனைகளையும் ஒரே இடத்தில் செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் சர்க்கரை நோய்க்கு மட்டுமின்றி சிறப்பு அறுவை சிகிச்சை, எலும்பு முடநீக்கியல், பிசியோதெரபி, கண் சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி உட்பட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகள் அளிக்க நவீன உபகரணங்கள் உள்ளது என்று டாக்டர் வித்யா தெரிவித்துள்ளார். புதுவையில் சத்ய சாய் பால விகாஸ் சார்பில் நடத்தப்பட்ட இலவச மருத்துவ முகாமில் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஸ்ரீ சத்ய சாய் பால விகாஸ் இலவச மருத்துவ முகாம் புதுவை சாய் கிருபா மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதற்கு சத்ய சாய் நிறுவன தலைவர் நரசிம்மன் தலைமை தாங்க டாக்டர் சிவதாசன் தலைமையில் காலை முதல் பிற்பகல் வரை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் 450க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் சத்ய சாய் பால விகாஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பிரான்சில் ஏப்ரல் 22ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல். யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஆலோசனை. தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் மகளிர் தின ஓவிய போட்டி. இன்றைய பெண்களின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் ஓவியம் வரைந்து மாணவிகள் உற்சாகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரான்ஸ் நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி புதுவையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் கலந்து கொண்டனர். பிரான்சில் நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களின் ஆலோசனை கூட்டம் புதுவையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் பூர்வீக பிரெஞ்சுக்காரர்கள் சங்கம், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற இருக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். எல்லோரா ஓவிய பள்ளி சார்பில் மகளிர் தின ஓவிய போட்டி வெங்கடா நகர் தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் சீமாதேவி, வனஜா, அருள் சாஸ்தாலயா பள்ளி முதல்வர் வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓவியர் நீ சம்பத் வரவேற்புரையாற்ற ஓவியர்கள் ரவி, சரவணன், அரியபுத்திரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இந்த போட்டியில் 3ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகள் கலந்து கொண்டு இன்றைய பெண்களின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் ஓவியம் வரைந்தனர். இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் விடுதலை வேங்கையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐக்கிய நாடுகள் அவையின் ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி
விடுதலை வேங்கையினரின் ஆர்ப்பாட்டம் தலைமை அஞ்சல் அலுவலகம் எதிரில் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. நிறுவனர் மங்கையர் செல்வன் தலைமை தாங்க மாநில அமைப்பாளர் குப்புராசு முன்னிலை வகித்தார். துணை பொதுச் செயலாளர் கோதண்டபாணி துவக்க உரையாற்ற செந்தமிழர் இயக்க அமைப்பாளர் தமிழ்மணி, ஒருங்கிணைப்பாளர் கங்காதரன் ஆகியோர் உரையாற்றினர். இதேபோன்று அவ்வை நகர் மகளிர் சங்க ஆண்டு விழா மற்றும் மகளிர் தின விழா போன்றவை சனிக்கிழமையன்று நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ஜோதி கண் மருத்துவமனை தலைவர் வனிஜா கலந்து கொண்டு உரையாற்ற கமலா நர்சிங் ஹோம் தலைவர் டாக்டர் மங்களம் பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவ்வை நகர் நல்வாழ்வு சங்க தலைவர் சேஷாத்ரி, ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் சபாபதி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை பளுதூக்கும் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சனிக்கிழமையன்று உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் சபாபதி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பளுதூக்கும் சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, போட்டி அமைப்பு குழு செயலாளர் குணசேகரன், நிர்வாகிகள் வீரபத்திரன், மதியழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க சார்பில் மாநில அளவிலான போட்டிகள் பாத்திமா மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இதன் பரிசளிப்பு விழா மாலையில் நடந்தேறியது. இதற்கு விக்டரி விளையாட்டு சங்க தலைவர் முத்துராமன் தலைமை தாங்க வெற்றி பெற்ற அணிக்கு ஒலிம்பிக் சங்க தலைவர் செல்வம் சுழற் கோப்பையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஹேண்ட்பால் சங்க பொதுச் செயலாளர் நாராயணசாமி, உடற்கல்வி ஆசிரியர் நந்தகோபால் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை கடற்கரை சாலையில் சுற்றுலாத்துறை ஆதரவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கலந்து கொண்டனர். புதுவை சுற்றுலாத்துறை உதவியுடன் மார்ச் மாத இசை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் ஃபேமிலி சீஸ் என்ற குழுவினரும், புதுவை நாதஸ்வர வித்வான் ஏழைமுத்து, தவில் வித்வான் பலராமன் ஆகியோரும் இசை நிகழ்ச்சி நடத்தினர். இந்நிகழ்ச்சியை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு உற்சாகமடைந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஹைகோர்ட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வழக்கு. 15 நாட்களுக்கு புதுவை மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்க அரசு தீவிரம். ராம் சில்க்ஸ் மற்றும் பிக் எஃப்எம் நடத்திய புதுவை பெண்கள் புதுமை பெண்கள் போட்டியில் பங்கு பெற்று மகளிர் உற்சாகம். வளர்ந்து வரும் நாடுகளில் உடல் பருமன் பிரச்சினை. சூசையப்பர் மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் டாக்டர் லியோ குணாலன் தகவல். இத்துடன் செய்தி